ஸோ அந்த எஸ் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 106 பேர் வந்து சைனா ட்ரிப் போயிருந்தோம். பீஜிங்லேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் ஷாங்காய்க்கு புல்லட் ட்ரெயினில் போனோம். இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா போனோம். ஹாங்காங் டு மக்காவோ பெங்களூர். சைனாவோட பெரிய பிக்கஸ்ட் ஸ்டீல் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும். இந்த சைனா ட்ரிப் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லேர்னிங்கு. இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ட்ரிப்பு. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இந்த சேனலில் இது வரைக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோவை பார்த்துட்டோம். பட் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ நான் ரீசெண்டாக வந்து சைனா ட்ரிப் போயிருந்தேன். அதாவது யங் என்டர்பிரனர் ஸ்கூல். இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 30 சாப்டர் இருக்குது. இது பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஒரு லேர்னிங் ஆர்கனைசேஷன். ஸோ அது மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறது. தமிழ்நாடு ஃபுல்லாக 30 சாப்டர் இருக்குது. நீங்கள் கூட வந்து எஸ்ல இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்ல சேர்றது உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எஸ் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 106 பேர் வந்து சைனா ட்ரிப் போயிருந்தோம். பெங்களூர் டு ஹாங்காங், ஹாங்காங் டு பீஜிங், பீஜிங் டு ஷாங்காய், ஷாங்காய் டு ஹாங்காங், ஹாங்காங் டு மக்காவோ, தென் ஹாங்காங் அண்டு பெங்களூர். ஸோ இதுதான் எங்களுடைய பயண திட்டம். ஸோ பெங்களூரில் நைட்டு ஃப்ளைட்டு, மார்னிங் 9:30க்கு வந்து நம்ம ஹாங்காங்கை ரீச் பண்ணோம். அங்கேருந்து மறுபடியும் ஃப்ளைட் வந்து பீஜிங்க்கு போனோம். பீஜிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குளூர், அதாவது 1 டிகிரி 2 டிகிரி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே வந்து முதல் நாள் நைட் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சிட்டி டூரு போனோம். இந்த தினமன் ஸ்கொயர் அது போயிட்டு அங்கே எல்லாமே பார்த்துட்டு தென் அங்கிருந்து வந்து த கிரேட் வால் ஆஃப் சைனா போனோம். 7 அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சுவர். அங்கே போய் பார்த்துட்டு அதுவே நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரிட்டன் வந்து ரூமில் தங்கிட்டோம். ஒரு நாள் தான் பீஜிங்கில் வந்து பெருசாக வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக எதுவும் பார்க்கல. ஒரு நாள் வந்து ஒரு சைனாவோட கேபிட்டல் சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பீஜிங் போனோம். தென் வந்து பீஜிங்லேருந்து அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் ஷாங்காய்க்கு புல்லட் ட்ரெயினில். ஸோ நார்மலாக அது 1300 கிலோமீட்டர்ஸு. ஒரு கிட்டத்தட்ட 5.5 ஹவர்ஸில் போச்சு அந்த ஷாங்காய்க்கு. பீஜிங் டு ஷாங்காய்க்கு வந்து அந்த ட்ரெயின் போச்சு. தென் எங்கே பார்த்தாலும் வந்து போகிற வழியிலே ஆகட்டும் எல்லாமே ஸ்கை கிராப்பர்ஸ், அதாவது வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்தியா வந்து நம்ம 3.5 to 4 ட்ரில்லியன் டாலர் அந்த லெவல் எக்கனாமி இருக்கிறோம். ஸோ சைனா வந்து 19 ட்ரில்லியன் டாலரில் இருக்கிறாங்க ஜிடிபி. ஸோ அப்படிங்கும்போது அந்த குரோத்தை நம்மளால் கண்டிப்பாக அங்கே பார்க்க முடியுது. தென் ஷாங்காய் போனோம். ஷாங்காயில் ஒரு நாள் வந்து வோல்க்ஸ்வேகன் ஃபேக்ட்ரிக்கு போனோம். கார் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ அது ஃபேக்ட்ரி விசிட்ஸ்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கே எல்லாமே ஆட்டோமேஷன் இருந்தாலும் லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அசம்பிளி லைனில் வந்து கார்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது. தென் அதை முடிச்சுட்டு தமிழ் சங்கம் அவங்க வந்து ஆக்சுவலாக குவான்சூலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அங்கே இருக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பீஜிங் அண்ட் ஷாங்காயில் தான் மெயினாக ரன் பண்ணுறாரு. அவர் வந்திருந்தார். அப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ எப்படி சைனாவிலலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு மீட்டிங் நடந்தது. அதுக்கடுத்த நாள் வந்து இந்த பாவோ ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைனாவோட பெரிய பிக்கஸ்ட் ஸ்டீல் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும். அது வந்து ஒரு 21 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஃபேக்ட்ரி. அதில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் அங்கேயே ஷாங்காயிலும் அதே மாதிரி தான் ஸ்கை கிராப்பர்ஸ், ரோடு எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த டிராஃபிக் டிசிப்ளின் எல்லாமே அருமையாக இருந்தது. தென் அதை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து ஷாங்காயிலேருந்து மறுபடியும் ஹாங்காங் வந்தோம். ஹாங்காங்கில் ஜஸ்ட் வந்து மக்காவோ போகிறதுக்காக ஹாங்காங் வந்து இறங்கினோம். பட் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பாஸ்போர்ட் செக்கிங் வந்து பயங்கரமாக இருந்தது. சில பேர்த்த எல்லாம் வந்து நம்ம டீம்லேயே வந்தவங்களெல்லாம் சில பேர்த்த வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு தான் அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா விசா வந்து அவர் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ மதுரை பாஸ்போர்ட், ஆனால் பிளேஸ் ஆஃப் இஷ்யூ சென்னைன்னு போட்டு விசா அப்ளை பண்ணதுனால அவர் வந்து ஹாங்காங் உள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ தென் ஷாங்காயிலிருந்து ஹாங்காங் வந்து மக்காவோங்கிறது ஒரு கேமிங் சிட்டி. லாஸ் வெகாஸ்னு சொல்லுவோம் இல்லையா யூஎஸ்ல, அந்த மாதிரியான ஒரு கேஷினோ அதிகமாக இருக்கிற சிட்டி. ஸோ ஒன் டே அங்கே இருந்தோம். அடுத்த நாள் மறுபடியும் ரிட்டர்ன் பேக் டு ஹாங்காங் வந்தோம்.
ஹாங்காங்ல மேரியாட்ல தங்கியிருந்தோம். தென் அங்கிருந்து வந்து சிட்டி டூரு. ஹாங்காங்ல பெருசா வந்து வி எக்ஸ்ப்ளோர்டு. அ எப்படி இருக்கு ஹாங்காங், அங்க எப்படி லைஃப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டேஸ் வந்து நம்ம வந்து அங்க ஹாங்காங்ல வந்து தங்கியிருந்தோம். அங்க வந்து ஒரு இந்த ஏரியா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பர்ச்சேஸ்க்காக கொண்டு போய் விட்டாங்க. எல்லா வீதியிலயும் ஒவ்வொரு வீதியிலயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒரு இதுல கிளாத்து, ஒரு இதுல எலக்ட்ரானிக்ஸு, ஒரு இதுல அப்ளையன்சஸ் அந்த மாரி வந்து பட் எல்லாமே நீட் அண்ட் கிளீனு. ஈவன் வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நியர்பை அக்சஸ்ல இருக்குது. ஸோ இந்த மாரி வந்து அந்த டிராஃபிக் இங்கேயும் டிராஃபிக் ஃபாலோ பண்றது. பட் அது மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் மெட்ரோவை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு அ நல்ல வந்து ஒரு 9 டேஸ் அரவுண்ட் 9 டூ 10 டேஸ் வந்து ஒரு நல்ல ட்ரிப்பு. அதாவது நமக்கு எப்படி அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் வந்து நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, இன்னும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வரும் அப்படிங்கிறது நம்மளால அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி அந்த விதத்துல இந்த சைனா ட்ரிப் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லேர்னிங்கு. 2வது வந்து இந்த இந்த மாரி குரூப்பா போறதுனால எல்லாருமே பிசினஸ் பீப்பிள், எல்லாருமே குரோர்ஸ்ல பிசினஸ் பண்றவங்க. ஸோ அவங்களோட கிராஸ் லேர்னிங் பஸ்ல போகும்போது வந்து அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு போறது. இந்த அவங்ககிட்ட இருந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, நம்ம அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாரி க்ளோஸ் டுகெதர்னஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த மாரி வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ட்ரிப்பு என்னைய பொறுத்தவரைக்கும். தென் அங்க லாஸ்ட்டா வந்து ஹாங்காங்ல கேம் டூ பெங்களூர் அண்ட் ரிட்டர்ன் டூ ஹோம். நான் அன்னைக்கு ஒரு 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 இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, நான் 2 ஒரு 35 பேர் வந்து பெங்களூரும், ஒரு 70 பேர் வந்து சென்னை ஏர்போர்ட்டும் வந்து நாங்க ரிட்டர்ன் பிளானு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டிசம்பர் 1ன்னு நெனைக்கிறேன். அந்த அன்னைக்கு வந்து இந்த பெஞ்சமின் புயல் அ வந்ததுனால, அந்த சென்னை வர ஃப்ளைட் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே டைமிங்ல தான் இருந்தது ஃப்ளைட். ஒரு 10 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல தான் இருந்தது. பட் அவங்களுக்கு அப்புறம் அன்னைக்கு ஃப்ளைட் வந்து சென்னை வர ஃப்ளைட் கேன்சல் ஆயி, மறுபடியும் அடுத்த நாள் காலையில தான் கிளம்பி வந்தாங்க. இங்க வந்து ஏர்போர்ட் வந்து குளோஸ் பண்ணிட்டதுனால. இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப் அந்த மாரி வந்து சொல்லலாம் கண்டிப்பா. அதே மாரி லேர்னிங் டேக்அவேஸ் நெறைய இருந்தது. ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து நம்ம வெளியில போனோம்னா, வி நீட் டூ லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்து இது ஒரு லேர்னிங்கு. அதே மாரி அந்த தமிழ் சங்கத்திலருந்து வந்து பேசினவரு, அவரு திருவண்ணாமலைக்காரரு. ஒரு 13 வருஷமா பழனிவேல்னு அவரு பேரு. 13 வருஷமா அந்த அ இந்த பிசினஸ் ஃபர்னிச்சர் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அங்கிருந்து. ஸோ அவரு வந்து சொன்னது, இப்ப நீங்க வந்து இங்க எல்லாமே அதாவது நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது இங்க இம்போர்ட் பண்ணணும்னா வந்து முதல்ல கம்பெனி இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன வாசகம். மத்தபடிக்கு நம்மளது இந்தியா டெமோக்ரஸி, அந்த ஆட்டோகிராட்டிக் அந்த அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலுமே பீப்பிள் வந்து ஏன்னா அவங்க $19 பெர் கேபிட்டா சாரி ஜிடிபி இருக்கிறதுனால அவங்க பெர் கேபிட்டா இன்கம் வந்து $12,000 போயிருச்சு. நாம $2,500 இருக்கிறோம். ஸோ அந்த விதத்துல அவங்களுடைய அந்த எக்கனாமிக் குரோத்தை வந்து நம்மளால கண்டிப்பா விஷுவல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஸ்கை கிராப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ். த இந்தியன் ஆல்சோ வி ஆர் ஆஸ்பைரிங், வி ஆர் ஆல்சோ கோயிங் டு க்ரோ. நம்மளும் வளர போறோம். அந்த சைனாவோட குரோத்ல இருந்து சம்திங் வி கேன் டேக் இட் அண்ட் இந்தியன்ஸ் வி கேன் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் வி ஆல்சோ அச்சீவ் கிரேட்டர் கைட்ஸ். தேங்க்யூ.